அதே போல 11th படிக்கும்போது ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து அதே ஆண்டிலேயே ஆவியின் நிறைவையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதன் பிறகுதான் என்னுடைய குடும்பத்தின் அந்த ஏழ்மை நிலைகள் மாற ஆரம்பித்தது. தம்பிங்க 2 பேரும் சில சின்ன சின்ன வேலைகளில் சேர ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டில் கரண்டே கிடையாது, லைட்டு வெளிச்சத்தில் தான். கரண்டே தரமாட்டேன்ட்டெல்லாம் ஊர்க்காரவங்களை எதிர்த்து நின்னாங்க. ஆனால் தேவன் கிருபையாய் நல்ல கரண்டு கிடைக்கவும், அதற்கு பிறகு எங்கள் தம்பியினுடைய வேலைகளெல்லாம் நல்ல உயர்வடையவும் தேவன் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, இத்தகைய சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி கர்த்தரை நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால இவ்வளவு பெரிய நன்மைகள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்பா ஃபேமிலியில் அம்மா ஃபேமிலியிலலாம் அதிகமாய் படித்த நபர்கள் கிடையாது. முதல் பட்டதாரியா MSc B.Ed மேத்ஸ் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் என்னுடைய உறவு முறைகள் அநேகர் சொல்வாங்க, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி சந்தோஷமாய் சமாதானமாய் வைத்திருக்கிறார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு தடை. எங்கள் அம்மா நிற்கிறாங்க, ஒரு ஹிந்து மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. அந்த ஹிந்து மாப்பிள்ளையினுடைய அம்மா சொல்கிறாங்க, என் மகனும் இவளும் தெருவில் நடந்து போனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லவும் அது எனக்கு ரொம்ப ஒரு பாரமாயிட்டு. பொதுவாக ஊனமுற்றவங்கன்னு நினைக்கிறது உள்ளத்தில் தான் இருக்கணும், மனதளவில் அது அந்த உள்ளத்தில் அந்த ஊனம்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரீரத்தில் காணப்படுறது ஊனம் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையிலே நான் வளர்க்கப்பட்டது. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப ஒரு பாரப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகுதான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் தருவார், அப்படி தரலைன்னா உங்களுக்கு நான் பாரமா என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். எத்தனையோ ஹோம் இருக்கு, அங்க போய் நான் என்ன செய்துக்கிடுவேன், இருந்துக்கிடுவேன். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவேன். என்னுடைய ஜெப அறைகள்லாம் வீடுகளில் வந்தா பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் என்னுடைய ஜெப அறையே. ஏன்னா வீட்டில் ஜெபிக்க விட மாட்டாங்க. தம்பி பைபிளை தூக்கி வீசிடுவான், லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, பயங்கர ஒரு போராட்டம். ஆனாலும் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால நல்ல ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் எனக்கு கணவராய் தந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க ஊனமுற்ற பிள்ளைகளாக தான் இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. பாஸ்டருடைய பாட்டி மாதிரி அவங்க பெரிய மாமா எல்லாருமே எதிர்பார்ந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை. 5 வருடங்களுக்கு பிறகு இந்த இருக்கிறாங்க 2 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அந்த தலைமுறை சாபத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு யாராவது 5 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் தரமாட்டாங்களான்னு ஏந்தி நின்ற கரங்கள் இன்றைக்கு அநேகருக்கு ஆகாரங்களை கொடுக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் சில காலங்கள் ஊழியங்களை செய்துவிட்டு அதற்கு பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சிக்கு வரும்படி எங்கள் ஸ்தாபனத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அங்கே வந்தோம். அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டீச்சராக எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வேலையா ஊழியமா அப்படிங்கிற 2 இது முன்னாடி நிற்குது. அப்போதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்றாரு, பேசுறாரு. நீ உன் இனத்தை விட்டு உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய், போ அப்படின்னு எனக்கு உறுதிப்படுத்தப்பட்ட அதே வார்த்தையை என் துணையோடு என்னுடைய கணவனாரோடு அந்த வார்த்தைகளை தேவன் என்ன செய்றாரு, பேசுறாரு. உடனே ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு உடனே நாங்கள் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பிடிக்காது, கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த சைடே எனக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாம் எனக்கு அது ஒரு என்ன சொல்ல, காஞ்சாங்காடுன்னு சொல்றது அப்படியெல்லாம் பேசின இந்த நாவு. ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தான் கர்த்தர் என்னை புடமிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சில வைராக்கியமான சுபாவங்கள் இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை மன நோகும்படி பேசிட்டீங்கன்னா பல ஆண்டுகளா இருந்தாலும் கூட பிறந்ததா இருந்தாலும் பேசவே மாட்டேன். என் தம்பிக்கிட்டெல்லாம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே என்ன செய்யல, பேசல. அவ்வளோ ஒரு வைராக்கிய வீம்பு.
ஆனா எங்க போதகருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வராம இருக்கிறது. அப்படி வந்தாலும் அடுத்த நேரம் உடனே என்ன செய்திருவாங்கன்னா சமாதானமா ஆயிருவாங்க. அப்பதான் இவங்க அடிக்கடி போதிப்பாங்க, இப்படி ஒரு வைராக்கியமா வீம்பா இருக்கக்கூடாது, அது சரீரத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. அதையெல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நான் ஃபீல் பண்றேன், அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் தம்பி தங்கச்சிங்களோட இருக்க வேண்டிய சந்தோஷமான தருணங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இப்ப அநேகருக்கு ஆண்டவர் அதை சொல்ல வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கசப்பா இல்லாதபடி வைராக்கியமா இல்லாதபடி அந்த சுபாவத்தெல்லாம் கர்த்தர் தான் மாற்றி இருக்கிறார், என்னால மாற்றவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா முடியெல்லாம் எனக்கு முட்டி வரைக்கும் கிடைக்கும், நல்ல அடர்த்தியா இருக்கும். பூவு அது வரைக்கும் என்ன செய்யணும், எங்க ஊர் சைடு நல்ல உதிரி பூ கிடைக்கும், அதை தொடுத்து அந்த கால் வரைக்கும் இப்படி நல்ல பெருசா லைனா அப்படியே வைக்கணும். அதே போல ஒரு கம்மலோ காப்பு வாட்சி கழுத்துல செயின் எது இல்லாம வீட்டு வாசலை விட்டு நான் என்ன செய்யறது இல்ல, தாண்டறது இல்ல. அதுல ஒரு வெறித்தனமா இருப்பேன். ஆனா கர்த்தர் கடந்த ஆண்டுகள்ல அதையெல்லாம் உடைத்து எறிந்தார். கர்த்தருடைய மகிமை தான் மூடணும் என்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஒரு பெருமையான சிந்தைகள், பாவமான சிந்தைகள்ல இருந்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரு, ஒரு விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அடுத்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு உடைக்கப்பட்ட ஒரு ஊழிய அனுபவங்கள் தான். கிட்டத்தட்ட நாங்க வரும்போதெல்லாம் 7 விசுவாசிகள் தான் இருந்தாங்க. அங்க ஒரு பெரிய சபை சில சூழ்நிலைகளால உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்ட இடத்துக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்தார். 2 கிராமத்துல தான் நாங்க ஊழியம் செய்தோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த CMT பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸ்தாபனத்துல இருந்து. அப்போ நான் இவங்கள்ட்ட சொல்லுவேன், ஸ்தாபனத்துல கொடுக்குற பயிற்சிகள் எல்லாம் அது நீங்களே என்ன செய்துக்கோங்க, வைத்துக்கோங்க. ஏதாவது ரிப்போர்ட் அது இதுன்னு கேட்பாங்க, அது நமக்கெல்லாம் பிடிக்காது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்து சில மாதங்கள் உருண்டோடினது. இந்த ஹார்ட் ஆஃப் காட்னு ஒன்று இதை எடுப்பாங்க, தேவனுடைய இருதயம். அதை எடுக்கும்போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தை அப்படிப்பட்ட தாட்டில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. என்னாலையும் முடியும், அநேகம் ஆயிரங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்வதற்கு என்னாலையும் முடியுங்கிறத அந்த நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்தார், சில வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினார். அதனால பல கிலோமீட்டர் என்ன செய்வேன், நடந்தே போவேன். ஹேலிப்பர் போட்டுட்டு அந்த லாஸ்ட்ல தான் இருக்குது என்னுடைய ஹேலிப்பர், இந்த இடுப்பு வரைக்கும் போடுவேன். போட்டுட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அங்கங்கே என்ன செய்யும், அப்படியே அந்த கம்பிகள் எல்லாம் அழுத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். துணி போட்டாலுமே என்ன செய்யும், குத்தி குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அங்கங்கே உட்கார்ந்து தான் மெதுவா போவேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சகிச்சு கர்த்தருடைய ஊழியங்களை செய்ததுனால இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. வீட்டு சபைகள்ல 30 வீட்டு சபைகள் இருக்கிறது. 20 லீடர்களுக்கு மேல கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 23 கிராமங்கள்ல கர்த்தருடைய பணியை செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டங்கள். ஒரு சில கிராமத்துல, வரஞ்சரங்கிற கிராமத்துல நானும் என்னுடைய போதகரும் போய் நிற்கிறோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உள்ள வாங்கன்னு கூட சொல்லவே இல்லை. அந்த சகோதரி அப்படியே வெளியில விட்டு அனுப்பிட்டாங்க. நாங்க ரொம்ப ஒரு வேதனைப்பட்டோம். ஆனா சோர்ந்து போகல. அதே கிராமத்துல தான் பாஸ்டர் சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பெட்டிஷன்ல எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அதே கிராமத்துல தொடர்ந்து நானும் என்னொரு சகோதரியும் திண்ணையிலேயே போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு வந்த. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு 2 குடும்பங்களை அங்க இருந்து தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுல ஒரு தம்பி சரவணன், அவன் குடும்பமாக இந்த வர்ற டிசம்பர் மாசம் வந்து அவனுக்கு ஒரு கிளை சபையை கொடுத்து அவனை ஒரு 6 கிராமங்களுக்கு அவனை அடுத்து ஒரு பொறுப்புள்ள வைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதே போல இன்னொரு தம்பியையும் கிளை சபையை அமைத்து கொடுத்து வேளக்குறிச்சிங்கிற பகுதியில அவங்களுக்கு ஒரு கிளை சபையை அமைத்து கொடுப்பதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு ஊனமுற்ற என்னாலேயே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமானால் உங்களை கொண்டு தேவன் என்ன செய்வாரு, பெரிய காரியங்களை செய்வார். இதற்கு பட்டம், பதவி, அந்தஸ்து எதுவுமே தேவையில்லை.
என்னுடைய போதகர் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா மோட்டிவ் பண்ணிட்டே இருப்பார். உன்னால முடியும், ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள நீ என்ன செய்யாத, வராத. கேலிப்பர் போட்டாதான் அங்க இங்கேயுமா நடக்க முடியும். இப்பதான் கலத்தி வச்சிருக்கிறேன். அதை போட்டுட்டு நான் எப்படி ஃபுல் பீட்லாம் ஏற முடியும், நான் எப்படி டீச் பண்ண முடியும், நான் வரல, எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த காலையை தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி பல வருடங்களாகவே நான் என்ன செய்திருக்கிறேன், மல்லுகட்டி நின்றுக்கிறேன். ஆனா அவங்க தான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. ஆண்டவர் இந்த நாட்களை அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் மாற்றி இருக்கிறார். அநேக வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படி சப்பலோட போன இடத்துல அப்படியே திரும்பியும் அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க. நீங்க சப்பல் காலோட எங்க வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல முடங்கி விடாதபடி அநேகமாயிரங்களை இன்னும் தேவனாண்டே வழி நடத்துவதற்கு தான் ஒரு உற்சாகமான ஆவியை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல துணை பிள்ளைகளை, நல்ல ஆவிக்குரிய சகோதரர், கோகுலவாணர் பாஸ்டர், சிஸ்டர், பிள்ளைங்க இன்னும் அநேகர் உண்டு. நல்ல உற்சாகப்படுத்துவாங்க ஆண்டவருடைய ஊழிய பாதைகள்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டருடைய தாய் மாமா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர். அடுத்து கோகுல் பாஸ்டர் மாதிரி ஸ்ரீபன்ராஜ் பாஸ்டர் ஒரு சில நபர்களை கர்த்தர் தந்து நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை தந்து இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு ஒரு ஆசை, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போய் ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யணும், குடும்பமாய் சபையாய் சாட்சியாய் அறிவிக்க வேண்டும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதுதானே, எனக்கு நீங்க எப்படி இருப்பீங்க, சாட்சிகளாய் இருப்பீங்க பூமியின் கடைசி பரியந்தமும். அப்ப நம்முடைய அந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், வெளியில சொல்லுங்க, வெளியில வர வேண்டும். என்னால முடியாது நீ யாருமே என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு நம்ம விதைக்க விதைக்க அந்த விதை ஒரு நாளும் என்ன செய்யாது, தூங்காது. ஆவிக்குரிய மழை பெய்யப்படும் போது அது ஒரு பெரிய ஒரு அறுவடையை காண வைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கடலூர் மாவட்டத்தை தேவனண்டை திருப்பவும், தேசம் அங்கு இங்கிருந்து ஊழியக்காரிகளை அனுப்பவும், நீங்களும் போய் அங்கு போய் சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லவும், நீங்க எழும்புங்க, தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஆமென், ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள். அவருக்கு சரீரமெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. பவுலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரித்திரங்கள் சொல்லுகிறது, அவருடைய விரல் கை கால்கள் எல்லாம் ரொம்ப குறுகினதா இருக்குமா, ரொம்ப குள்ள மனிதர். ஆனா அவரை கொண்டே அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒன்றுமே அற்பமானவர்களை கொண்டு அற்புதமான காரியங்களை தேவனால் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இந்த சாட்சியை ஆசீர்வதித்து தந்ததற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.